ஆச்சரியம், அமானுஷ்யம், மர்மங்களை தேடும் பயணங்கள். அமெரிக்கால கனெக்டிகட் மாகாணத்தில் இருக்கிற சவுத்திங்டன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு சாதாரண குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. ஸ்னெடெக்கர் அப்படிங்கிற ஒரு குடும்பம் தான் அது. அந்த குடும்பத்துல அம்மா சாரா இருக்காங்க. அவங்களோட மனசுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. அதுக்கான காரணம் என்னது அப்படின்னா, அவங்களோட மூத்த மகன் பிலிப்புக்கு பயங்கரமான ஒரு கேன்சர் நோய் இருந்தது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் பையனை கூட்டிட்டு கார்ல பல மணி நேரம் டிராவல் பண்ணும்போது அவனோட உடம்பு ரொம்பவுமே வீக் ஆகுது. எப்படியாச்சு தன்னோட மகனை காப்பாற்றணும், அவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கவலையோடையே அம்மா இருக்காங்க. அதனாலேயே பையனுக்கு அலையிற கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு, அதனாலேயே சாரா ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவுமே பக்கத்திலேயே ஒரு வீடை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க கண்ணில் ஒரு வீடு படுது. பிரம்மாண்டமான ஒரு வீடு. ஆனா வாடகை காசு ரொம்பவுமே கம்மி. காசும் மிச்சம், தூரமும் கம்மி அப்படின்னு நினைச்சு சாரா ரொம்பவுமே சந்தோஷமா அந்த வீட்டுக்கான அட்வான்ஸை கொடுக்கவும் செய்றாங்க. ஆனா அந்த வீடு ஏன் அவ்வளவு கம்மியான விலைக்கு கிடைச்சது அப்படிங்கிற ரகசியம் அவங்க யாருக்குமே அப்போ தெரியல. அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு? 1980களில் நடுநடுங்க வச்ச ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆச்சரியம் அமானுஷ்யம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க உங்களுடன் நான் ஜெரோ. குடும்பத்தோட அவங்க அந்த வீட்டுக்கு குடி வரவும் செய்றாங்க. பிலிப்புக்கு ரொம்பவுமே உடம்பு முடியாம இருக்கிறதுனால அவனுக்கு மற்றவங்களோட தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு சாரா பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு தனி ரூமை அவனுக்காக ஒதுக்கவும் செய்றாங்க. அன்னைக்கு இரவே பிலிப் அந்த பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ணும்போது அங்க ஒரு ரகசிய கதவு இருக்கிறத பார்க்கறான். அதிகமான ஆர்வத்தினால அதை திறந்து உள்ளவும் போக செய்றான். உள்ள போன அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அங்க என்ன இருந்தது அப்படின்னா, உடல்களை பதப்படுத்துற பெரிய பெரிய கெமிக்கல் பாட்டில்கள், இரத்த கரையோடு இருக்கிற கத்திகள், கத்திரிக்கோள்கள், அதுக்கப்புறமா இறந்த உடல்களை படுக்க வைக்கிற மெட்டல் டேபிள்ஸ் அப்படின்னு. நீங்க நினைக்கிறது சரிதான். அவங்க குடி வந்த வீடு 1920களில் ஒரு பிரசித்தி பெற்ற பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நிலையமாக இருந்த ஒரு இடத்துக்கு தான் அவங்க குடி வந்திருக்காங்க. அதை பார்த்து பிலிப்பும் நடுநடுங்கி போய் அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்லவும் செய்கிறான். அம்மா, நான் இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தேன், எனக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு, நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பிலிப் சாராக்கு சொன்னாலும், சாரா இதெல்லாம் ரொம்பவுமே பழசுடா, நமக்கு இப்போ நம்மளோட ட்ரீட்மெண்ட் தான் ரொம்பவுமே முக்கியம், மற்ற எதை பற்றியும் போய் யோசிக்காம போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சாரா பிலிப்புக்கு சொல்லவும் செய்கிறாங்க. அந்த பிரச்சனைய ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்காம விட்டதுதான் அன்னைக்கு இரவு அவங்க பண்ண ஒரு பெரிய ஒரு தப்பாகவும் மாற ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து விசித்திரமான நம்ப முடியாத அமானுஷ்யங்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. அது எல்லாமே நம்ம பேசலாம். தொடர்ந்து முடிந்திருங்க ஆச்சரியம் அமானுஷ்யம் நிகழ்ச்சியோடு. அப்படியே நாட்களும் போகுது. பிலிப்புக்கான ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள விசித்திரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் ஆரம்பிக்குது. அது என்னென்ன அப்படின்னா, பிலிப் தூங்கும்போது அவனுக்கு மட்டும் சில சத்தங்கள் கேட்கறதுக்கு ஆரம்பிக்குது. திடீர்னு ரூம்ல இருக்க விளக்குகள் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஒரு நாள் இரவு பிலிப் படுத்திருக்கும் போது அவனோட பெட்ஷீட்டை யாரோ பலமா இழுக்கிற மாதிரி உணரப்படுது. கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் அவனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்து பயத்துல பிலிப் கத்தவும் செய்றான். ஆனா கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக அவன் எடுக்கிற ஹெவி டோஸ் மருந்துகளால அவனுக்கு மாய தோற்றம் ஏற்படுது அப்படின்னு டாக்டர்ஸும் அவங்களோட அம்மாவும் நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. ஆனா நாட்களுக்கு நாட்கள் இந்த பிரச்சனை அப்படி அதிகமாகிறதுக்கும் ஆரம்பிக்குது. இது பிலிப்புக்கு மட்டுமே தெரியறதுனால பிலிப் என்ன சொன்னாலும் அம்மாவோ அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களோ டாக்டர்ஸோ யாருமே நம்ப மாட்டாங்க. உனக்கு உடம்பு முடியல பிலிப், அதான் அப்படி இப்படின்னு தோணுது, உனக்கு ஒண்ணுமே கிடையாது,
இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னதான் பிலிப்புக்கு சொன்னாலும் பிலிப்புக்கு தெரியும் அது மாயமோ மந்திரமோ கிடையாது, அங்க நிக்கிறது நிஜமான ஒரு உருவம் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய நாட்கள் கடந்து போக போக அந்த பேய்களோட தொந்தரவு அதிகமாகவும் ஆரம்பிக்குது. சமையல் அறையில இருக்கிற பாத்திரங்கள் தானா விழ ஆரம்பிக்குது. தண்ணி குழாயிலிருந்து தண்ணிக்கு பதிலா ரத்தம் கலந்த நிறத்துல திரவம் வர்றதுக்கும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நாளா பிலிப்புக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயங்கள் இப்போ சாராவுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் அவங்களோட கணவருக்கும் தெரியறதுக்கு ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள பயமும் வருது. இவங்களை தொந்தரவு செய்யற அந்த பேய்கள் யாரு? 1920 காலகட்டங்கள்ல அந்த வீட்டுக்கு பதிலா இருந்த மோச்சரியில அப்படி அமானுஷ்யமாக இருந்தது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சொல்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 1920 இது வீட்டுக்கு பதிலா ஒரு மோச்சரி இருந்திருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மோச்சரிய முன்னாடி நடத்தின ஓனர் தான் ராம்சே. இவர் ஒரு சாமானிய மனிதன் கிடையாது. இறந்த உடல்களை வச்சு நெக்ரோமான்சி அப்படிங்கிற பில்லி சூனிய வித்தைய பண்ணக்கூடியவர். இறந்தவங்களோட ஆவிகளை வர வச்சு அவங்க கிட்ட பேசுறது தான் இவரோட வேலையாகவே இருந்திருக்கு. அதுக்காகவே ஜோனா அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை மீடியமா பயன்படுத்தியிருக்காரு. ஒரு நாள் அந்த ஜோனா மர்மமான முறையில இறந்து போறான். அவனோட ஆவியையும் அங்க பதப்படுத்துற நூற்றுக்கணக்கான உடல்களோட ஆவிகளையும் அந்த ராம்சே பில்லி சூனியத்தால அந்த வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி வைக்கவும் செய்றான். இப்போ அந்த ஜோனாவோட ஆன்மா பிலிப்போட பலவீனமான உடம்ப தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவனுக்குள்ள புகுந்து பழைய கொடூரங்களை காட்டுறதுக்கும் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பிலிப்போட குணமே மாறுது. சம்பந்தமே இல்லாம பிலிப் கோவப்படவும் செய்றான். சுவர்ல இருக்கிற ஆவிகளோட பேசுறான். அவனோட உடம்பு முழுக்க விசித்திரமான தீக்காயங்களும் குறியீடுகளும் தோன்றதுக்கு ஆரம்பிக்குது. நிலைமை கைமீறி போகுதுன்னு தெரிஞ்ச சாரா வேற வழியே இல்லாம பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸான எட் மற்றும் லாரன் வாரன் தம்பதியினரை உதவிக்கு கூப்பிடவும் செய்றாங்க. இவங்க யார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கஞ்சரிங் படத்துல நிறைய பேய் படங்கள்ல பேய் ஓட்டுறதுக்காக புகழ்பெற்ற ஒரு தம்பதியினரா இவங்க வருவாங்க. அவங்க தான் எட் மற்றும் லாரன் வாரன். அவங்க வீட்டுக்குள்ள வந்து ரிசர்ச் செஞ்சு பார்க்கும்போது தான் அந்த அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அது என்னது அப்படிங்கிறத தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, சொல்றேன். அந்த வீட்டுக்குள்ள வந்து ரிசர்ச் செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச அதிர்ச்சியான உண்மைகள் என்ன அப்படின்னா, அந்த வீட்டோட சுவர்களுக்குள்ள ராம்சே செஞ்ச சூனியத்தால நூற்றுக்கணக்கான இறந்த உடல்கள் அழுகி போகாம அப்படியே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த உடல்களோட ஆன்மாக்கள் எல்லாம் வெளிவர முடியாம தான் அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிட்டும் தவிக்குது. அது எல்லாமே தான் இப்போ பிலிப்பையும் பிலிப்போட குடும்பத்தையும் பழிவாங்க துடிக்குது அப்படிங்கிறத எட் மற்றும் லாரன் வாரன் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்றைய நாள் இரவு அந்த ஆவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிலிப்பை முழுசா ஆக்கிரமிக்குது. வீடு முழுக்க காத்து பலமா வீசுறதுக்கு ஆரம்பிக்குது. பொருட்கள் எல்லாம் தானா உடையுது, பறக்குது. பிலிப் ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற சுவர்களை வெறித்தனமா உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். சுவருக்குள்ள இருந்து அழுகிய உடல்கள் எல்லாம் வெளியே விழவும் செய்து. இந்த உடல்கள் அழியாத வரைக்குமே இந்த ஆவிகளுக்கு விடுதலை இல்லை அப்படிங்கறது தெரிய வருது. இதனால நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிலிப் அந்த உடல்களுக்கு தீ வைக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறான். வீடு மொத்தமாவே தீ பற்றி எரியுது. அப்புறமா தீயணைப்பு வீரர்கள் வந்து பிலிப்பையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றவும் செய்றாங்க. தீ வச்சதுக்கு அப்புறமா அந்த மோச்சரியில கொடூரமா இறந்து போன உடல்களும் தீய சக்திகளும் சாம்பலாக அழிந்து போகுது. இதுக்கப்புறமா நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னது அப்படின்னா, அதாவது இந்த கதையில எல்லாரையுமே வியப்படைய செய்த, நடந்தது உண்மையா இல்லைனா ஒரு கனவா அப்படின்னு நம்பவே முடியாத மாதிரி ஒரு நிகழ்வாக மாறின விஷயம் என்னது அப்படின்னா, அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து முடிந்திருங்க பேசலாம். அந்த தீ விபத்து நடந்து
அந்த தீய சக்திகள் எல்லாமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல பிலிப்பை செக் பண்றதுக்காக அவங்களோட அம்மா கூட்டிட்டு போறாங்க. அப்போதான் அதிர்ச்சியான ஒரு விஷயம் அங்க நடக்குது. அது என்னது அப்படின்னா, பிலிப்போட உடம்புல இருந்த கேன்சர் கட்டிகள் ஒரு தழும்பு கூட இல்லாம முழுசா மறைஞ்சு போகவும் செய்யுது. அவனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட்டும் வருது. தீய சக்திகள் அவனோட உடம்ப விட்டு போகும்போது அவன்கிட்ட இருந்த நோயும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கும் அந்த குடும்பம் நம்ப தான் செய்றாங்க. இது நம்மளால நம்ப முடியல அப்படின்னாலும் இது உண்மையாகவே நடந்த ஒரு கதை தான். இந்த கதையை தான் 2009ஆம் ஆண்டு த ஹாண்டிங் இன் கனெக்டிகட் அப்படிங்கிற ஒரு திரைப்படமாக பீட்டர் கான்வெல் படமா எடுத்திருக்காரு. அந்த திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா உண்மையாக நடந்த சம்பவமான பீட்டரோட கதையை வச்சுதான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையை கேட்கும் போதே நம்மளோட உடம்பெல்லாம் சிலிர்த்திருக்கும். பீட்டருக்கு கேன்சர் சுகமாகினது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட குடும்பம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தொடர்ந்தும் பேசலாம். இணைந்திருங்க ஆச்சரியம் அமானுஷ்யம் நிகழ்ச்சியோடு. அதுக்கப்புறமா பீட்டரோட குடும்பம் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. இன்னைக்கும் கனெக்டிகட் மாகாணத்துல அந்த வீடு இருக்கதான் செய்யுது. நிறைய பேர் அந்த வீடை பார்த்து பயப்படவும் செய்றாங்க. யாருமே வீட்டு பக்கத்துக்கு போகாமலும் இருக்காங்க. வீட்டில் வாழ்ந்த பீட்டரோட குடும்பம் கூட அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. இப்படிதான் இந்த கதையோட முடிவும் அமைந்திருக்கு. மற்றும் ஒரு அமானுஷ்யமான ஒரு பேய் கதையுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் தோழி ஜெரோ. ஆச்சரியம் அமானுஷ்யம். மர்மங்களை தேடும் பயணங்கள்.